ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் 3வது பருவத்துல இருந்து 2வது யூனிட். ஓகேவா? இந்த யூனிட்ல இருந்து டோட்டலா ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டெஸ்டோட முடிவில் நீங்கள் 25க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகே, சரி. ஒரு கையில் ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ரெடியா? ஓகே, கொஸ்டின்ஸ் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பாடியவர். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று பாடியவர் கபிலர், நக்கீரர், திருமூலர், தாயுமானவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாரு? திருமூலர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், சேர்த்து எழுதுக. நம்பருக்கு பிளஸ் அங்கு. இந்த சொல்ல சேர்த்து எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? நம்பரங்கு, நம்மார்க்கு, நம்பங்கு, நம்பர்க்கு கங்கு. நம்பர்கங்கு, நம்பங்கு, நம்மார்க்கு, நம்பரங்கு, நம்பர்க்கு அங்கு. ஓகேவா? சரி, சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன் டி, நம்பர்க்கு அங்கு அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஓகே, திருக்குறள், திருமந்திரம், திருப்பாவை, தேவாரம். தமிழ் 3000. என்னுடைய ஆசிரியர் பெயர் தெரியும் அப்படின்னா அதையுமே சொல்லலாம் நீங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி, திரு மந்திரம். ஓகே, அடுத்த கொஸ்டின், குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர் என்ன? சுல்தான் அப்துல் காதர், சுல்தான் பாகிர், முகமது ஹாஜித், சுல்தான் முகமது. குணங்குடி மஸ்தான் சாஹிபின் இயற்பெயர். ஆப்ஷன் ஏ, சுல்தான் அப்துல் காதர் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஷ் நுகர்ந்தனர், சிறந்தனர், பகர்ந்தனர், துறந்தனர். இதெல்லாம் படிச்சுதான் சொல்லணும்னு இல்லை இல்லையா? இது எல்லாம் என்ன டாபிக்ல இந்த கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, கோடிட்ட இடத்தை நிரப்புக அந்த டாபிக் கீழே இந்த கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகே, ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் என்னது? பகர்ந்தனர் அப்படிதான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. ஆனந்த வெள்ளம். ஆனந்த பிளஸ் வெள்ளம், ஆனந்தன் பிளஸ் வெள்ளம், ஆனந்தர் பிளஸ் வெள்ளம், ஆனந்தம் பிளஸ் வெள்ளம். ஆப்ஷன் டி, ஆனந்தம் பிளஸ் வெள்ளம். இதை சேர்த்து எழுதும் போது ஆனந்த வெள்ளம் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர். தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், அயோத்திதாசர், காந்தியடிகள். ஆப்ஷன், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. ஆப்ஷன் சி, அயோத்திதாசர்.
ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன், காலனா தமிழன், அரை பைசா தமிழன், அரையனா தமிழன். ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? ஸோ இது வந்து வார இதழா, மாத இதழா, நாள் இதழா, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் தெரியும் அப்படின்னா அதையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தலாம். ஓகே, அயோத்திதாசர் நடத்திய இதழ் வந்து ஒரு பைசா தமிழன். அடுத்த கொஸ்டின், அயோத்திதாசர் பற்றிய குறிப்புகள்ல பொருந்தாதது எது? இவரது இயற்பெயர் காத்தவராயன். தமிழ் மட்டுமின்றி பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். ஒரு பைசா தமிழன் என்னும் மாத இதழினை காலனா விலையில் தொடங்கினார். திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பொருந்தாதது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஏன்னா ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது மாத இதழ் கிடையாது, என்னது வார இதழ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 16 அணாக்கள் கொண்டது டேஷ். அரை ரூபாய், கால் ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய். 16 அணாக்கள் கொண்டது. ஆப்ஷன் டி 1 ரூபாய். அடுத்த கொஸ்டின், புதுமை பித்தனின் இயற்பெயர் கந்தசாமி பிள்ளை, சோ விருதாச்சலம், சுப்பிரமணியன், ராமசாமி. புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் டேஷ் எனப்படும். யாப்பிழக்கணம், அணி இலக்கணம், சொல் இலக்கணம், எழுத்து இலக்கணம். இது முக்கியமான கொஸ்டின் பா. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகே, மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் ஆப்ஷன் ஏ யாப்பு இலக்கணம். யாப்பு இலக்கணத்தின்படி தான் மரபு கவிதைகள் எழுதப்படும். அடுத்த கொஸ்டின், இந்த யாப்பு இலக்கணத்தின்படி இல்லாம கட்டுப்பாடுகள் இன்றி எழுதப்படுவது தான் எனது புது கவிதை, வசன கவிதைலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின், வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இதற்கான ஓசைகள் வந்து துள்ளல் ஓசை, செப்பல் ஓசை, தூங்கல் ஓசை, அகவல் ஓசை. சரியா பொருத்தி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. வெண்பா அப்படிங்கிறது என்னது செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கலிப்பா வந்து துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது டேஷ். மோனை, எதுகை, இயைபு, அந்தாதி தொடை.
ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஒரு பாடலினுடைய இறுதி சீர் அல்லது அடியோட இறுதி பகுதி அடுத்த பாடலினுடைய முதல் சீர் அல்லது முதல் அடியோட இந்த முதல் எழுத்தா வரக்கூடியது அந்த ஆதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் எத்தனை? 5, 6, 7, 8. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கணம் யாப்பு இலக்கணம். ஓகே, 6 தான் வரும் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. தொண்டு அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? சேரிட்டி, ட்ரஸ்ட், செயின்ட், ரிஃபார்ம். தொண்டு அப்படின்னா என்னது? சேரிட்டி. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. இன்டெகிரிட்டிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? பகுத்தறிவு, சீர்திருத்தம், நேர்மை, தத்துவம். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி, நேர்மை அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் தெரிந்தற்று. இந்த குறள்ல இருக்கக்கூடிய அணி என்ன? பெரிதும் மொழிதல் அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி, தற்குறிப்பேச்சு அணி, உவமை அணி. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, உவமை அணி. ஏன்னா தச்சு அப்படிங்கிற அந்த சொல்லு இருக்கு இல்லையா? அடுத்த கொஸ்டின், சேர்த்து எழுதுக. தெரிந்து பிளஸ் அற்று, தெரிந்தற்று, தெரிந்தற்று, சாரி, தெரிந்தது அற்று, தெரிந்தற்று, தெரிந்துற்று, தெரிவுற்று. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தெரிந்தற்று. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஆண்மையின் கூர்மை டேஷ். பகைவருக்கு உதவுதல், வறியவருக்கு உதவுதல், நண்பனுக்கு உதவுதல், உறவினருக்கு உதவுதல். எதை வந்து ஆண்மையின் கூர்மை அப்படின்னு சொல்றாங்க? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆண்மையின் கூர்மை. ஆப்ஷன் ஏ, பகைவருக்கு உதவுதல். அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. பெருஞ்செல்வம், பெரிய பிளஸ் செல்வம், பெருஞ்ச் பிளஸ் செல்வம், பெருமை பிளஸ் செல்வம், பெரு பிளஸ் செல்வம். ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பெருமை பிளஸ் செல்வம். அடுத்த கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக.
நவல்துறும் நூல் நயம் போலும் பயில்துறும் டேஷ் ஆளர் தொடர்பு. அன்புடை, பொருளுடை, அருளுடை, பண்புடை. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, பண்புடையாளர் தொடர்பு. அடுத்த கொஸ்டின், இரண்டு தொடர்களை ஒரே தொடராக்குக. முத்து நன்கு படித்தான், முத்து வாழ்வில் உயர்ந்தான். முத்து நன்கு படித்தான், வாழ்வில் உயர்ந்தான். முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான். முத்து நன்கு படித்தால் வாழ்வில் உயர்ந்தான். முத்து படித்தான் உயர்ந்தான். ஸோ இதை வந்து ரெண்டு தொடர்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஒரே தொடரா மாத்தி இது ஆன்சரா வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா, முத்து நன்கு படித்ததனால் வாழ்வில் உயர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டேட்மெண்டா இருக்கு இல்லையா, ஸோ அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், புதுமை பித்தனின் சிறுகதைகள்ல பொருந்தாதது எது? மணிக்கொடி, சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. இதுல இந்த சிறுகதையில எது பொருந்தாதது? அப்ப அது என்ன அப்படிங்கிறதையுமே நீங்க சொல்லலாம். ஓகேவா? புதுமை பித்தனுடைய சிறுகதை. ஓகேவா? ஆப்ஷன் ஏ, மணிக்கொடி அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் டேஷ். அம்பேத்கர், காந்தியடிகள், அயோத்திதாசர், உவேசா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸ்கூல் புக்ல நீங்க படிக்கும் போது இந்த பாயிண்ட் நோட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இப்ப பாத்துக்கோங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில புதிய விளக்கங்களை எழுதுனது யாரு? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அயோத்தி தாசர் அவர்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த 25 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய நேமையும் மார்க்கையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.